இயற்கையால் ரொம்ப அழகாக அமைஞ்சது தான் இந்த உலகம். அதில் ஒரு பகுதி தான் இந்தியா. அந்த பகுதியில் ஒரு கோடு தான் தமிழ்நாடு. அந்த கோட்டில் ஒரு புள்ளி தான் கன்னியாகுமரி. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச திருவள்ளுவர் சிலையை விடவும் தெரியாத நிறைய பக்கங்கள் இருக்குது. அந்த பக்கத்தில் ஒருத்தன் ராவணன். எவனே வந்தாலும் அவனுக்கு பயம் கிடையாது. அவனை பயமுறுத்துகிற தைரியம் எவனுக்கும் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையும் எங்கே தொடங்கும்னு தெரியாது. ஆனால் இந்த ராவணனோட வாழ்க்கை தொடங்குனது பல பேரோட வாழ்க்கை முடிஞ்ச இடம்தான். போட்டடு Good morning everyone. Our school admission is like racing in your top gear. Thank you so much to all. நீங்கள் வாங்குகிற சேலரியில் 20% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு. பட் தேர் இஸ் எ டாஸ்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஓல்டு மார்க்ஸை விட வெரி ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60% வாங்கினவன் 90%, 90% வாங்கினவன் 100%, 50 below 50 should be 80 above. குட். உங்கள் கரியரில் இவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் பண்ணியிருக்கவே கூடாது. நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10% ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க மைண்ட் செட்டை கொடுக்கணும். அப்போனா தான் ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற ஃபீஸை மறைக்கும். டியர் ஸ்டாஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சடனாக அறிவை வளர்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு அறிவு வளருதுன்னு அவங்க அப்பா அம்மாவை நம்ப வைக்க முடியும். இங்கே படித்தாலும் உழைச்சாலும் மட்டும் முன்னேற முடியாது. இங்கே ஏமாத்தினா மட்டும்தான் பணக்காரனாக முடியும். இங்கே ஏமாறுறவன் வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுவான். ஆனால் ஏமாத்துறவன் செத்த பிறகு தான் கஷ்டப்படுவான். ஸோ காய்ஸ், 20% மண்டேல வச்சுட்டு கிளாஸுக்கு போங்க. தேங்க்யூ ஆல். த மீட்டிங் இஸ் ஓவர். நம்ம இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டோட நைட்டை மாற்றி புதுசாக எவனா ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம எஸ்ஐ வேறு அவனை மீட் பண்ணான்னு சொல்கிறாரு. நான் வேணா சொல்லிடுவா. என்னது நைட்டோட நைட்டை மாற்றிட்டானுங்களா? ஓனர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் போல. ஸ்டேஷனுக்கு போகலாம். அண்ணா, ஸ்டேஷனுக்கு இல்லை, நம்ம பாலத்துக்கு வர சொல்லியிருக்கான். சரி, நான் மட்டும் போய்க்கிறேன். யார் இந்த இன்ஸ்பெக்டர்? இவன் ஏன் இங்கே வந்தான்? இவனை கொண்டு வந்த ஓனர் யார்? ராவணனுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? இங்கே சூறையை திங்க போகிறது பாறையா இல்லை பாறையை திங்க போகிறது சூறாவான்னு தெரிஞ்சுக்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போகணும்.
இல்லை இந்த லான்ச்சில் டிரைவர் மாற்றிருக்கா? கடைசி 15 ஓட்டில் நான் பார்க்காத அளவுக்கு மீனை பார்த்தேன். இந்த ஓட்டில் இல்லை. அண்ணா டிரைவர் வேற, அவர் ஊரில் ஏதோ தெரிஞ்ச ஆளோட பொண்ணு ஏதோ இறந்து போயிட்டான். அதோ அந்த வாராரு பாருங்க. அவரை கூப்பிடுங்க. அண்ணா இங்கே வாருங்க. என்னண்ணே முகம் வாடி இருக்கு? வீட்டில் எதுவும் பணம் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கடல் தாய் புண்ணியத்தில் பணக்குறைலாம் ஒன்றும் இல்லை. மனக்குறை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சத்திய சோதனை. சரியா போச்சு. எங்க கூட வேலை செஞ்சுட்டு மணக்கவலையா? சரக்கு அடிப்பீங்களா? எப்போவாச்சும். நீ அக்கா கடைக்கு போயிட்டு சைடிஸ் வாங்கிட்டு பக்கத்தில் லக்ஷ்மி வாங்கிட்டு பாலத்து பக்கம் வந்துரு. வாங்கண்ணே போகலாம். என்னண்ணே பிஞ்சு சட்டை போட்டுக்கிறீங்க? சட்டையை மாற்றினாங்கண்ணே. அண்ணே ஊருக்கு போயிட்டதுலேருந்து மணக்கவலைன்றீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்படி யார் தான் இறந்தது? எனக்கு 10 வருஷமாக குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் தான் 2 குழந்தைகள் பிறந்துச்சு. தரையில் விடுறது இல்லை, அப்படி வச்சுருந்தோம். என் பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு பெரிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். பணத்தை தண்ணி மாதிரி வாங்கினான். கடல் வருமானமும் எனக்கு பத்தாம போயிடுச்சு. நானும் அவ்வளோ ரேஷன் அரிசியை தான் திம்போம். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிடுதுன்னு பீஸை கட்டி தான் ஆகணும். ஆனால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட சாப்பாடு ஒத்து வரல. சரி, பிள்ளைகளும் ஆசைப்படுதுன்னு படிக்க வச்சேன். அப்போ தான் வந்தா ஸ்விம்மிங் கிளாஸ்ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என் பொண்டாட்டி சொன்னா, நீச்சல்னு பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டி நீச்சல் சொல்லி கொடுக்குற கிளாஸ் இருக்குன்னு சொன்னான். என் பிள்ளையோட அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போட்டி நின்றுட்டு கடல் தாக்கிட்ட போய் நீச்சல் சொல்லி கொடுத்தேன். சாயங்கள்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைய 10 வயசுலேயே பறி கொடுத்துட்டேன். அழாதீங்கண்ணே, அழாதீங்கண்ணே, அழாதீங்க. தம்பி, என் புள்ள கடல்ல நீச்சல் அடிச்சா ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிப்பான்னு எனக்கு தெரியாதா? அவ ஸ்விம்மிங் பூல்ல அடிப்பாளா இல்லையான்னு? அப்படி ஒழுங்கா அடிக்கலானாலும் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பேர் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற போட்டியில் அந்த புள்ளைய பார்க்கலனா அந்த பள்ளிக்கூடம் எதுக்கு? அதான் போன அறுவலோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் கிட்ட வரல தம்பி. அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சேன் தம்பி. அங்க அவன் ஒழுங்க கட்டாம ஒரு கல் இருந்துச்சு. அதுல உள்ள கம்பில என் புள்ள பாவாட மாட்டி எடுக்க முடியாம என் புள்ள தவிச்சு போய் கேட்டு போயிட்டா தம்பி. ஆசையா வளர்த்த புள்ளைய மாறி கொடுத்துட்டையா. போலீஸுக்கெல்லாம் போனேன். அவன் பணத்தால எனக்கு நீதி கிடைக்கலையே தம்பி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பையன் கூட மயங்கி விழுந்து இறந்துட்டான்னு சொன்னாங்க தம்பி. ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லை தம்பி. இந்த கடல் மாதா எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவன்
அழாதீங்கண்ணே அழாதீங்கண்ணே, கண்ணை தொடங்கண்ணே. அழாதீங்க அழாதீங்க, கண்ணை தொடங்க கண்ணை தொடங்க பஸ், கண்ணை தொடங்க கண்ணை தொடங்க. தூங்கி எழுந்திருக்கிற எல்லா காலையும் ஒரு புது பொறுப்பு தான். எல்லாம் நல்லா தான் நடக்கும். எதையும் யோசிக்காம போய் நிம்மதியா தூங்குங்க. இல்லை அவனை விடக்கூடாதுல்ல. அவன் யாரு, அந்த ஸ்கூலில் என்ன நடந்திருக்கு, இது எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும். அவன் ஸ்கூலில் கேஸ் போட்டு தூக்கி ஆகணும். இங்கே அரசாங்கம் கஷ்டப்படுறதும் அரசியல்வாதி பணக்காரனாக இருக்கிறதும் இவனை மாதிரி கார்பரேட்டால தான். அவ்வளோ பெரிய பலவடம் சொல்கிறீங்க. அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு அவனை மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்ன சொன்ன? அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியாதா? அவனுக்கு தண்டனை கிடைக்கலாம், எனக்கு தண்டனை கிடைக்கும்டா. அவனை வெட்டி வகுந்துருவல்ல. போ, நான் கேட்டதை கொண்டு வா. எல்லாம் தூங்குனியாடி? இல்லை, என் வீரம் போர் தொடுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். நான் போர் தொடுத்ததால தானே வேலுநாச்சியார் வயிற்றுல வச்சிருக்கேன். இதுல தொட்டா தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு நக்கல் வேற. எல்லாரும் சைலண்டா இருங்க, கத்தாதீங்க கத்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அமைதி அமைதி, கத்தாதீங்க. எல்லாருக்கும் சாக்லேட்னாலும் வாங்கி தரேன், அமைதியா இருங்க. ஓகே? நீங்களும் ராஜ்மிஸ் இருக்கும்போது தான் அந்த பிள்ளைங்க சிரிச்சு பேச்சு சந்தோஷமா இருக்குது. மற்ற நேரம் பாம்போல தான் இருக்கு. அப்படியா? ராஜி மிஸ் எப்போ வருவாங்க? அடுத்து அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. நடத்து நடத்து, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? கண்ட நேரத்துக்கு ஸ்கூட்டி தேவையா? குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. குட் மார்னிங். சும்மா இருங்க நீங்களுமா? அக்கா, பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்னங்க அவங்க வீட்டு போறாங்க? சரி வாங்க, வெளில போய் பேசிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சார். ஆனால் இங்கே தமிழ் பேசினா ஃபைனு. அதுங்க பாவம் வீட்டில் கேட்டு அம்மா அப்பா அடிக்கிறதுன்னு பாதி நேரம் ட்ரெஸ்லேயே போயிடுது. ஆனால் இப்போலாம் நிறைய பேரண்ட்ஸ் பேம்பர்ஸ் போட்டு விடுறாங்க சார். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி சார்? அதுங்களுக்கு என்ன பேம்பர்ஸ் கட்டிட்டு எழுந்து போக தெரியுமா? அதான் நான் வந்ததும் ஃபஸ்ட்டு அவங்க டாய்லெட் போக வச்சுட்டு 20 நிமிஷம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஒதுக்கிடுவேன். மீதி 20 நிமிஷம் தான் என்னோட பாடமே இருக்கும் சார். எல்லா ஸ்கூல்லையும் இப்படி தானா? இல்லை சார், பிள்ளைங்க ஜாலியாக இருக்க ஸ்கூல் நிறைய இருக்குது. ஆனால் அதில் இந்த சாசா இல்லைல்ல. இந்த பிள்ளைங்களோட அம்மாக்கள்லாம் இருக்காங்களே, ஸ்கூல் பஸ் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு என் பிள்ளைய இவன் அடிச்சானா அவன் அடிச்சானு கேட்டல சண்டை மட்டும் போடுவாங்க. ஆனால் யாராவது ஒரு பேரண்ட் பிள்ளைக்கு தான் சம்பாதிக்கணும்னு ஒரு நாள் வேலையை விட்டு வந்து பார்க்குறாங்களா பிள்ளை என்ன பாடுபடுதுன்னு? அப்படி அவங்க மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் கேஜி பிளாக்கே க்ளோஸ் ஆயிரும் சார். இது நம்ம சேர்மனுக்கு புரிய வைக்கணும் சார். சேர்மனுக்கு தெரியாமல் ஸ்கூலில் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறியாமா? அண்ணா, அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸ்கூலு, மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அவன் ஸ்கூலில் இருக்க பிரின்சிபல் தான் அவனுக்கு ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே. நம்ம வக்கீலுக்கு ஒரு ஃபோனை போட்டு அவன் ஸ்கூலு, சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் 3 மேலேயும் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட சொல்லு. அப்படியே அவன் லெஃப்ட் ஹேண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டுரு. நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் சார். இங்கே எனக்கு எதுவுமே சரியாக படல. அதுவும் பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்படி இருக்குது. வந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமா? ஆமாம் சார்,
இங்கே அட்மிஷன் கணக்கு கூட தப்பாக இருக்குது சார். நாங்கள் ஒர்க் பண்ணால் நான் டீச்சராக இல்லை கந்து வீட்டுக்காரியான்னு டவுட்டாக இருக்குது சார். பொறுமையாக இருங்க. நீங்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பேப்பர் போட்டேன். ஆனால் அவங்க தான் இந்த குறை இருக்கிற 3 மாதத்தையும் முடிச்சுட்டு போங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதான் நான் இங்கே இருக்கேன். இருங்க, நீங்கள் சொல்கிற டைமில் உங்கள் பிள்ளை கூட உடம்பு சரியில்லாமல் இறந்துச்சுல்ல? உடம்பு சரியில்லாமலாம் இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அம்மா சத்தியம்மா. அம்மா சத்தியமாவா? எங்க உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க. வாத்தி உங்க வரைக்கும் யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்களே. அதானே, இப்படி பூமர் மாதிரி இருந்தா அப்படிதான் இருக்கும். ஸ்டைலா புள்ளிங்க மாதிரி இருந்தா தான் பார்ப்பாங்க. ஏங்க நீங்க வேற. வாங்க சேலரி எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு நகை வாங்கி கட்டி கொடுத்து அப்பா அம்மையும் பார்த்துக்கிட்டு இதிலே வயசு 31 ஆயிட்டு. இதில் கெத்தா பைக் எங்கே வாங்க, மைலேஜ் பைக் தான் வச்சுருக்கேன். இதில் ஸ்டைலுக்கு எங்கே நேரம் இருக்குது? பொண்ணுங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்காம தேவையில்லாதெல்லாம் பார்த்து கெட்டி சீரழிஞ்சு கிடக்காங்க. சரி அதை விடுங்க. அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமலாம் சாகலை. வேல்முருகன் ஒரு குழந்தை கிளாஸ்க்கு வரல, மிஸ்டேக் கேட்டால் டாய்லெட் போனால் அப்புறம் தான் மிஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் தேடி பாருங்க. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டேன் சார். அந்த புள்ள பாத்ரூம் போயிட்டு வர்ற வழியில் ட்ரைனேஜை கல் உடஞ்சி உள்ளே விழுந்துட்டு வாங்க சார் போகலாம். சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் பார்த்துக்கிறேன். அத்விக் சார், என்கிட்ட என்னையா சொன்ன? அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலண்ணே. இப்போ இங்கே என்னையா பிடுங்குற? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த முடிவு என்னோட முடிவு இல்லை, இது ஆத்விக்கோட முடிவு. நீ எங்கே வேணாலும் போய் சொல்லிக்க. போலீஸ்கிட்ட போய் சொல்லுவியா, சொல்லிக்க. இல்லை அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவியா, சொல்லிக்க. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்விக் ஒன்று என்ன பண்ணுவான்னு நினச்சி பார்த்துக்க. நைட்லாம் தூங்க முடியல. ஒரு குழந்தை உயிர் போச்சு. வலியும் வேதனையும் கோவமும் சேர்ந்து உருக்கிருச்சு. அதான் அவனையும் ஒன்றும் பண்ண முடியல, இங்கேயும் இருக்க முடியல. வேலையை விட்டலான்னு பேப்பர் போட்டேன். ஆனால் அவங்க 3 மாதம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரெக்யூஸ்ட் பண்ணி 10th வேணான்னு சொல்லி குழந்தைகளை பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படி அது தெரிஞ்சவன ஒண்ணு பண்ணாம அங்க வேலை பாக்குறீங்க? ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு கவலைப்பட்டு மட்டும் போதாது, தைரியமா கேட்கணும். அப்படி இல்லைன்னா கோவப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் உங்களுக்கு தகுதியே இல்லை, அது வேஸ்ட். ஒன்று பேர் என்ன பேசிட்டு இருக்கேன் பாரு. ஒரு நிமிஷம். இப்படி கோவப்படுறீங்களே, அவன் சட்டையை பிடிச்சி உங்களால் கேட்க முடியுமா? அப்படி கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் உடம்பை விற்றீங்கன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி சட்டையை பிடிச்ச கை காலை பிடிக்கும். கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்கூல்னு அவனுக்கு அவார்டு கொடுத்துருக்கு. அவன் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பான்? எனக்கு ஒன்றும் பெரிய படைபலம்லாம் இல்லை. 2 அக்கா ஒரு தங்கச்சி தான். அக்காவுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. நான் அவன் சட்டையை பிடிச்சா நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு பிள்ளை இருக்காது, இல்லைன்னா எங்கள் அக்கா பிள்ளைக்கு அம்மா இருக்காது. புரியுதா? அவனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருப்பான். அதான் ஆத்விக் ராம். யோ பிரின்ஸு, நான் ராவணன். கேஸு கேள்விப்பட்டிருப்பியே. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நாகர்கோவில் மாலுக்கு போகிறேன். நீயும் அந்த கொலகார பாவையை கூட்டிட்டு ஒரு 100 கோடியை பையில போட்டு கையில் எட்டு வா. யோ கேக்குதா? ஐஸ் அடிச்ச மீன் மாதிரி உடஞ்சி நிற்காம வந்து சேரு. நம்மளுக்கு தெரிஞ்சதால ஷாக்கில் இருக்கிறான். வந்துருவான்.
எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன். இம்மிடியேட்டாக டிக்கெட் போடுங்க. நாளைக்கு நான் அவனை மீட் பண்ணணும். சார் இதுக்கு போய் நீங்கள் வரணுமா இங்கே? நம்ம யாரையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாரையும் பெருசாக எடுத்துக்கிட்டனால தான் எனக்கு இந்த இடம். புரியுதா? சொன்னதை மட்டும் செய்யுங்க. சித்தப்பா கிட்ட பேக் கலெக்ட் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் வந்துடுங்க. அண்ணே, லோடு அனுப்பியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன சொன்ன? அண்ணனா? எனக்கு கீழே உள்ளவன் தான்டா நீ. எது கீழே உள்ளவனா? ஆமாம், எஸ்சி தான், சுப்பீரியர் கேஸ்ட். இதை நான் மீசையை முறிக்கும் என் கால் மேலே கால் போட்டம் தான் நிரூபிக்கணுமா, இல்லை உங்கள் தலையை எடுத்து நிரூபிக்கணுமா? போங்க சார், போய் லோடு இருக்கிற வேலையை பாருங்க. ராஜி மிஸ், ஸ்கூலுக்கு ப்ரொஃபஷனல்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. சரி, ஓகே, போகலாம். ஏன் எல்லாம் பாக்கெட்லாம் வந்திருக்கு? இப்படி இருந்தால் எப்படி எக்ஸ்பைரி டேட் பார்க்குறது? தெரியல சார், பர்ச்சேஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஃபைன், போங்க, நான் பிரின்சிபல்கிட்ட பேசிக்கிறேன். 6 மணிக்கு நம்மளை வர சொல்லிட்டு அவன் இன்னும் வரலண்ணா. உங்களுக்கு என்ன தோணுது? தெரியல சார். அவன் இங்கே தான் இருக்கான். டேபிள் நம்பர் 10 இது இல்லை. நல்ல ஹீரோயிசன் தான். சொல்லியது கேஸ் போட்ட என்ன எதிர்பார்க்குறா? எந்த கண்டத்துலேயோ இருந்து உன் சொத்துக்கு கண்டம் தெரிஞ்சவனே சொன்ன டைமுக்கு கேட்டது கொண்டு வந்திருக்க. இங்கே பாரு, ஸ்விம்மிங் பூலில் செத்த பொண்ணும் கடைசி ஹாஸ்பிட்டல் செத்த பையனும் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நான் ஏன் வந்த? இவன் ஏன் ஸ்கூல் மேலே மட்டும் கேஸ் போடாமல் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் சேர்த்து கொடுத்துருக்கான் தானே பதறி அடித்து பயந்து போய் என் முன்னாடி இவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்து இருக்க. படிப்பு பிஸ்னஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பிஸ்னஸில் மிஸ்டேக் வரது சகஜம்தான். ஆனால் நீ கிரைமை தான்டா பிஸ்னஸாகவே பண்ணுற. உன் சூப்பர் மார்க்கெட்டில் கெட்டு போன பொருள்லாம் பேப்பர் எடுத்துகிட்டு உன் ஸ்கூலில் ஆரோக்கியமான சத்தான உணவுகள்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற. அங்கே ஏதாவது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி எனது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மருத்துவம் சொல்லிட்டு டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் மெடிசனை மட்டும் விற்கிற. எப்படிரா இப்படி ஒரு பிஸ்னஸ்ஸு? உனக்கு என்ன வேணும்? அதான் சொல்லிட்டேனே, இன்னும் 200 கோடி என் ஒய்ஃப் வெயிட் பண்ணுறா. உன் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ராஜி, சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் அண்ட் குக் பண்ண வந்த செஃப், இவங்க 3 பேரையும் தேடாத கிடைக்க மாட்டாங்க. இன்னும் 3 days தான். இப்போ அவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? சார், ராஜி, செஃப்பு, சூப்பர்வைசர், அவங்க 3 பேர் மிஸ்ஸிங். அவங்க ஃபேமிலி மிஸ்ஸிங் சார். எனக்கு 20 வயசுலேருந்து 60 வயசு பொம்பளைங்கள்ட்ட கிடைக்காத சுகமும் பாட்டிலாக குடிச்சு கிடைக்காத போதையும் இந்த பணத்தோட வாசனையில் கிடைக்கும். ரோட்டில் ஒரு 50 பொம்பளைங்க அம்மனம்மா ஓடுனா எனக்கு காசு கிடைக்குன்னா அந்த 50 பொம்பளைங்க யாருங்கிறத பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். பேர்பட்ட என்கிட்டயே ஒருத்தன் கோடியாக பணம் கேட்டு அதை நான் கொண்டு போய் கொடுத்தும் அதை அவன் எடுக்காமல் போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தேவை பணம் இல்லை, என்னை அழிக்கணும். என்னை அவன் அடிக்கணும்னு நினச்சிருந்தான் அவனை நான் இப்போவே அழிச்சிருப்பேன். ஆனால் அவன் என்னை அழிக்கணும்னு நினச்சி என்கிட்டயே 3 பேர் அனுப்பி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்.
அந்த 3 பேர் அழிகிறத பார்த்துக்கிட்டே அவன் அழணும். அவன் அழுகிறத பார்த்துக்கிட்டே நான் அவனை அழிக்கணும். அவன் அழிகிறத பார்த்துக்கிட்டே நான் சிரிக்கணும். டிஜிபிக்கு ஃபோன் பண்ண. இமீடியட்டாக கன்னியாகுமரி இன்ஸ்பெக்டரை மாற்றுங்க. அசாருதீன் இங்கே வர சொல்லுங்கள். உங்கள் பையன் ஸ்கூல் பேக்கில் உங்களுக்கு வர வேண்டியது வரும். வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே ராவணனுக்கு யாரும் பர்சனல் எதிரி இருக்கானான்னு கேளு. அவன் கான்டாக்ட் டீட்டெயிலாம் வாங்கிட்டு அவனை வீட்டுக்கு வர சொல்லு. போலீஸ்காரங்கிட்ட பேசி அவன் போகும்போது நம்ம வீட்டுக்கு வருவானா இல்லை நம்ம அவன் வீட்டுக்கு வரணுமான்னு கேளு. அப்புறம் கொஞ்சம் பார்த்து மரியாதையை பேசி. இந்த ஆள் ஒரு ஈகோ பிடிச்ச சைக்கோ. அண்ணா, நாம ஏன் இதை அவங்ககிட்ட சொல்லணும்? சொல்லாமலே பண்ணியிருக்கலாம் தானே? நம்ம சொல்லாமல் இருந்தாலும் கேஸை பற்றி தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததும் நம்மளை பற்றி 10 நிமிஷம் தெரிஞ்சுப்பான். அது அவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வைக்கும். நம்மளை வீக்காக்க நம்ம குடும்பத்தை தான் தொடுவான். ஆனால் இப்போ தெரிய வரும் நம்ம யாரோட மோதிரம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. அவனை மாதிரி ஆளால் தான் தமிழ் தெரியாதன்ற போய் அடிமையாக கிடக்கிறான். நீ அந்த 3 பேரையும் ராவோட ராவா கூத்தங்குழிக்கு லான்ச்சில் அனுப்பிடு. இங்கே இருக்க வேணாம், நாங்கள் பேசிக்கிறேன். சார், ஜேம்ஸோட எதிரி ராவணன் பகையோட எப்போ அவனை கொல்லலான் இருக்கான். ஆனால் அசார் மேலே தான் நம்பிக்கை கம்மி சார். ஒரு போலீஸ்காரன், அப்புறம் ஒரு பிள்ளைக்கு அப்பன். உண்மை தெரிஞ்சால் நமக்கு எதிராக வருவானோ? ஒரு கதை சொல்கிறேன் கீழே. ஒரு ஊரில் ஒரு பணக்காரன். அவனுக்கு அவன் வீட்டு சொத்து கணக்கை பார்க்க ஒருத்தன், அவன் துணியை துவைக்க ஒருத்தன், அவன் சமையல் செய்ய ஒருத்தன், சாப்பிட்ட தட்டை கழுவ ஒருத்தன், தோட்ட வேலை பார்க்க ஒருத்தன். இப்படி பல வேலைகளை பார்க்க வச்சான். அவங்க செய்கிற வேலையை வச்சு அவங்களுக்கு ஒரு பேரையும் வச்சான். அந்த பேரையே ஜாதி பேரை சொல்லி அதன் மூலியமாகவும் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். அப்புறம் அது வளர்ந்து பெற்றவன் புள்ள மேலே வச்ச பாசத்தை விட ஜாதி மேலே பாசம் அதிகமாக வச்சான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பணம் தான். அவ்வளவு பவர்ஃபுல்டா பணம். 2 கட்டுக்கு 3 கட்டா கொடுத்தா அப்பன் புள்ளைய விட்டுவான், புள்ள அப்பனை விட்டுவான். 10 கட்டா கொடுக்குறேன்னு சொல்லு, கொடுத்துட்டு பக்காவ வேலையை முடிக்கட்டும். முடிச்சுட்டு 10 கட்டா வாங்கிக்க சொல்லு. பணம் அவனை எதையும் யோசிக்க விடாது. புரிஞ்சுதா? ஓ, இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் இங்கே வந்தான், அந்த ஓனர் யார், அவனுக்கும் ராவணனுக்கும் என்ன பிரச்சனை. ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்க ராவணனும் காக்க வச்ச அசாரும் தான் முடிவு பண்ணணும். என் பேர் அசாரு. நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியும். மறைச்சு பிரயோஜனம் இல்லை. பயம் இல்லாதவனுக்கு பொறுமை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் உன்னை வெயிட் பண்ண வச்சு செக் பண்ணேன். பரவாயில்ல, உனக்கு ரொம்பவே இருக்கு. பொறுமையா இருக்கிறது காரணமே நான்
நான் எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் தான். ஆனால் அந்த பொறுமையை அதை கெடுக்குண்ணா. பார்த்து போ, முன்னாடி புள்ளியை பார்க்க முடியாமல் போயிட போகுது. சார், நீங்க சொன்ன மாதிரி 3 பேரை ராவண கடத்தி மிரட்டி உங்க பிசினஸ்ல தப்பு நடக்குதுன்னு கேஸ் போட்டு பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கான். அப்புறம் உங்ககிட்டயும் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி பணம் கேட்டு மிரட்டி இருக்கான். இப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். அப்புறம் ஏதோ ஒருத்தன் கேஸ் போட வரான்னு சொன்னீங்களா? யாரு? ஜேம்ஸா? அவனையும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. யோ, இந்த ஜேம்ஸ் யாரு? அவனுக்கு ராவனுக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியும்ல, சொல்லு. இப்போ அந்த கடற்கரையை 6 பேர் ஆண்டு இருக்கிறவன் ராவணன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜேம்ஸுடைய கண்ட்ரோல். இது அவன் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவன் தம்பி. இவனுடைய பேரு ராஜன். அவன் ஜேம்ஸ் பேசும்போது எய்த்து பேசுற மூச்சையும் பேச்சையும் நிறுத்திடுவான். ட்ரை பண்ணார், காசு அனுப்புனாரா? அல்ல, கிலோவுக்கு 250 இல்லை 500 ரூபாயே பிரதீப் கொடுத்தாலும் இந்த கடற்கரையில் நான் மீன் 90 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். எவனும் கேட்கவும் மாட்டான், கேட்கவும் முடியாது. ஆனால் நீ என் கூடவே இருந்துட்டு ஏறிக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னா? ஆமாம், என் அண்ணனும் தம்பியும் உயிரை மயிரா நினச்சிக்கிட்டு கடலில் மீனை பிடிச்சா நீ வேற வியாபாரியே உள்ள வரவும் விட மாட்ட, கம்மியான விலையில மீனை எடுத்துக்கிட்டு பணமும் தர மாட்ட. கடற்கரையில் ஜேம்ஸோட பார்வை தொழில் இருந்துச்சு. ஆனால் ராஜனுடைய பார்வை பார்வதி மேலே தான் இருந்துச்சு. அவகிட்ட கேட்க சொன்ன கேள்வி ராஜனை 2 துண்டாகிடுச்சு. பார்வதி, ராஜனை சொன்னாரு உங்ககிட்ட டெய்லியும் கெஞ்சிட்டு இருக்க முடியாதான். இன்னைக்கு நீ அவர் வீட்டுக்கு போனா நாளைக்கு அவர் உன் வீட்டுக்கு வருவான். அவன் தொல்லையெல்லாம் தாங்கினதே இவன் கூட நான் சந்தோஷமா வாழத்தான். அவன் சொன்னான்னு வந்து உன் லைஃபை நீ முடிச்சுக்காத, ஓடிரு சீக்கிரமா. அவன் தலையை தனியாக எடுத்துட்டான் சார். கேட்டவனுக்கு இந்த நிலைமைன்னா கேட்க சொன்னவனுக்கு. ஆனால் அவனை விட்டுட்டான் பார்வதியோட வார்த்தைக்காக. தயவு செஞ்சு சொல்றத கேளு, சண்டை சச்சரவு வேணாம். உனக்கு பெரியப்ப தெரியும், அவரு சொன்னா இவங்க கேட்பாங்க.
அவன் என்கிட்ட இப்படி கேட்டதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு அமைதியா வாழணும். அவங்கள்ட்ட இவ்வளவு தொல்லை பண்ண வேணான்னு சொல்லு. நீயும் போய் மன்னிப்பு கேளு ப்ளீஸ்டா. போ எனக்காக. என்ன நம்பி வந்திருக்க? உன்னை எப்படி விட முடியும்? ஒரு ஜேம்ஸ்ட பேசிட்டு வரேன். நம்மகிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், கேட்க கேள்வியும் இருக்கும். ஆனாலும் தைரியம் இருக்காது, இருக்கவும் கூடாது. நம்மகிட்ட கேட்ட 4 பேருக்கும் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சும் இவன் நம்ம ஆளை அறுத்திருக்கான். இவன் பெரிய வீரம்தான். ஆனா சில நேரம் வீரத்தை விட துரோகமே சிறந்தது. அண்ணா பிரதீப்பை நம்பாது. இவனை இங்கேயே நான் பொழந்துருவேன். உன் தம்பிகிட்ட சொல்லி அவளை தூக்க சொல்லு. அவன் லாஞ்ச எரிச்சிரு. அப்பதான் கேட்க கேள்வியும் வராது, அடிக்க கையும் வாங்காது. அவங்க எல்லாரோடைய பேரையும் ரேஷன் கார்டுலேருந்து எடுக்க வச்சிட்டான். அங்கேருந்து கடற்கரைக்கு வந்தான். அவனுடைய லாஞ்சை எரிச்சாங்க. அதனால் ராஜனை தேடி போனான். ராஜன் பேரை ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துட்டான். 6 பேரும் ராவணன் கைக்கு வந்துட்டு மீனையும் நல்ல விலைக்கு விற்றாங்க. எல்லாரும் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையை அழிச்சு தான் வாழ்க்கையை தொடங்கியிருக்கான். ஆனால் நல்லவன். ஜேம்ஸ் அண்ணே, இதில் கையெழுத்து போட்டு போங்க, நான் எழுதிக்கிறேன். இவ்வளோ நாள் கேஸ் போடாமல் இப்போ இருக்குண்ணே? அதுக்கு தான் நான் ஆத்விகிட்ட காசு வாங்கணும். நாளைக்கு நான் ஆத்வி கேஸ் விசாரணைக்கு வருதில்ல, நீ நாளைக்கே ராவணன் பொண்டாட்டியை தூக்கிடு. அவளுக்காக தானே என் தம்பி அனுப்புனா. அவன் முன்னாடியே அவளையும் அவள் பின்னாடியே அவனையும் நான் அனுப்புகிறேன். மீதி அசாரம் அந்த ஆத்விக்கும் பார்த்துப்பானுங்க. திரும்பவும் அந்த ஆர்பாரியம் கண்ட்ரோலுக்கு வரும். இல்லை, நான் கூத்தவங்களே சொல்லிட்டேன். மதியம் கிளம்பி சாயந்தரம் அவங்க லான்ச்சுக்கு வந்துடுவாங்க. நீ நம்ம லான்ச்சை 2 நாட்டிகள் தள்ளி நிறுத்து. விடிகிற வரைக்கும் அவங்க லான்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். அவன் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டான். அவன் கண்ணெல்லாம் என் மேலே தான் இருக்கும். அதனால் சேஃபாக நீ தான் அவங்கள கூட்டிட்டு போகணும். எல்லாம் தெளிவாக பிளான் பண்ணிட்டேன், புரியுதா? இந்த கேஸுக்கு என்னால் முடின்னு போட்டிருக்கேன். என்னை தவிர வேற யாரும் முடிக்கக்கூடாது. அண்ணா, ராவண பொண்டாட்டி தூக்கியாச்சு. அவன் லாஞ்சிலேயே அவன் பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கேன். சீக்கிரமாக வர. யாரு? ராவணா யாரு தெரியுதா? இப்ப
இப்படி நிக்கிற இடத்துக்கும் உன் பொண்டாட்டி உசுருக்கும் சொந்தக்காரன் ஜேம்ஸ். பதில எதுவும் பேசாம ஆர்பருக்கு அந்த பக்கம் நீ கட்டி வச்சிருக்க லாஞ்சில உன் பொண்டாட்டியை நான் கட்டி வச்சிருக்கேன். உன் உசுரை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை உயிரோட போக விடு. வாடா வண்டி ஆர்பருக்கு விட்றா. எல்லாம் கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வர மீனுக்கெல்லாம் இவன் 300 ரூபா மீனை 90 ரூபான்னு வச்சு எடுக்கிறான். ராஜனும் பிரதீப் இருந்த தைரியத்திலாம் இவன் இவ்வளோ ஆட்டாடினான். இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டீங்க. இனிமே பிடிக்கிற மீனுக்கெல்லாம் ஒழுங்கா விலை கிடைக்கும் நான் நம்புறேன். இப்போ சொல்லுங்க, நான் அவனை நான் பிடிச்சிடுறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அவனுக்கு கூட இரு. பாம்புக்கு பல்ல பிடுங்கி விஷத்தை எடுத்து விட்டோம்னா பல்ல பிடுங்கினவனு கொத்த ஏங்கும். ஆனால் முடியாது, அது ஏங்குற ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு சாவு தான். அவன் செத்துக்கிட்டே இருக்கட்டும், உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். எனக்கு தகவல் மட்டும் சொல்லு. ஆத்விக்னு ஒருத்தண்ட பணத்தை வாங்கி உங்கள் மேலேயே கேஸ் போட்டிருக்கான். அண்ணியை கடத்தி உங்களையே கொள்றதுக்கு பிளான் போட்டிருக்கான். பார்வதி வருவா, நீ கடத்திடு. ஹார்பருக்கு அந்த பக்கமாக லான்ச் கட்டி போட்டுருக்கேன், அங்கே கொண்டு போ. அவன் எனக்கு ஃபோன் பண்ணதுமே அவனை கட்டி போட்டுறாங்க. ராவணனோட பார்வதியை தொட நினைச்ச அவன் இனிமேல் இந்த பூமிக்கு தேவையில்லை. இருந்தா 10 நிமிஷம் பின்னு போயிருக்கு. கைத பிடிங்க. அல்ல ராத்திரி உள்ள ராவண லாஞ்சி ஊற்றி கிடக்க சொன்னா இருக்கட்டுமா போட்டுமா? அண்ணா இது நம்ம கடலு, இங்க நம்மள வெஞ்சி எவன்? சொல்லுங்கண்ணே. அசாரம் மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்க கூட வந்துடுங்க. அவனை எங்க? மூணு பேரையும் ஓரமாக உட்கார. அது ராவன் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவங்க 3 பேரையும் இன்னைக்கு கொண்டு கடலில் வீசிடுவேன்.
அப்புறம் இன்னைக்கு ராத்திரி ராவணனை கொண்டுட்டு தலைமறைவுன்னு சொல்லிடுவேன். நீ மீதி பணத்தை நாளைக்கு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வா. நீயா முழிக்கிற? அவன் அக்கா தங்கச்சா அண்ணன் தம்பியா? நாளைக்கு உன் பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டே இரு. அவனை ஸ்டேஷன் கொண்டு போவான்டான். ராவணனை நான் சொன்ன குடோனுக்கு கொண்டு போயிரு. ராவணா நைட்டு பிரின்ஸு தேவைக்கு கொலை பண்ணுற கப்பல் ஜேம்ஸ்கிட்ட சொல்லி சரிதன் கொண்டுட்டு அவன்கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்துட்டு சொல்லு. சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேஸை நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆதிக் சார், கேஸை முடிச்ச நீ ஜேம்ஸ் வச்சு முடிச்ச விட தானே பார்த்தீங்க. அவசரப்படாதீங்க. சஸ்பென்ல வந்தவன் சஸ்பென்ஸ் வச்சிருப்பான்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்களா? ரியல் இருங்க பாய் மூமெண்ட் உங்களுக்கு இருக்கு. ரத்தரா நீங்கள் போட்ட கேஸை பற்றி எனக்கு தெரியும். என்னையும் கவனிப்பான். நான் போனால் இன்னொருத்தன் வருவான். இந்த கேஸை நல்லபடியாக நடத்தணும். அவனை பதமும் பார்க்கணும், நான் பணமும் பார்க்கணும். நான் சொல்கிறத மட்டும் செய். இந்த கேஸ் தொடர்ந்து பெருசு இல்லை, தொடரணும். சார், எல்லாம் அவர் பிளான் தான். ஃபேக் எஃப்ஐஆர், ஃபேக் என்கவுண்டரு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னையவே ஏமாத்திட்டல நீ. நீயே ஏமாத்தானே சம்பாதிச்ச. ஆமாம், 5 தடவை தொழுகிறேன்னு இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு எப்படி துணுபோன்னு நினச்ச? உனக்கு தமிழின தலைவர் பிரபாகரன் தெரியுமா? அவர் சொன்னது தான், வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான், உன்ன மாதிரி துரோகிக்கு எதிரான துரோகமும் வீரம் தான். உன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை பசங்களாக பாரு, பணமாக பார்க்காத. சரியான வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் அரசாங்கம் கட்டமைத்த கல்வித்தொகையை விட அதிக தொகை பெறப்பட்டதாலும் காலாவதியான பொருட்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு உணவு சமைத்து வழங்கியதாலும் திரு ஆத்விக் ராம் அவர்களின் அனைத்து சொத்துக்களும் முடக்கப்பட்டு அவரது பள்ளியில் படித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி கட்டணம் திரும்ப வழங்கப்படுமாறும் இந்த பள்ளியை சரியான முறையில் சோதனையிடாத கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் இவர்களை பணி நீக்கம் செய்து திரு ஆத்விக் ராம் அவர்களுடன் இந்த இருவரையும் சேர்த்து இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து இவர்களது இரவை பகலாக்கவும் பகலை இரவாக்கவும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதேபோல் பள்ளியில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்தான் என்பதையும் வீட்டில் இருக்கும் அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்தான் என்பதையும் நினைவில் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.